ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸில் வந்து வாக் இன் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இன்ஃபோசிஸில் வந்து எந்த பேச்சஸ் வந்து அப்ளை பண்ணலாம், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது கிளியர் கட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த வாக் இன் டிரைவாக இருக்கட்டும், இல்லை இந்த இன்டர்வியூ போய் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இருந்தால், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தால் நீங்கள் ஒன்றும் வெரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த 1-to-1 ஸ்லாட்ஸில் பார்த்தீங்கன்னா, உங்களோட டேரெக்டாக நான் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் உங்களோட ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோவும் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். தென் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வாக் இன் டிரைவ் ஃபார் MBA ஃபினான்ஸ் ஃப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அட் பெங்களூர் ஆன் 26th June அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் ரோல் பார்த்தீங்கன்னா என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க MBA ஃப்ரெஷர்ஸ்க்கு மட்டும். தென் என்ன லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. தென் 26th June. இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 23rd June. இவங்க வந்து 26th June வந்து வாக் இன் டிரைவ் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பெங்களூர் லொகேஷனுக்கு. ஓகே, இப்போ வந்து வாக் இன் டிரைவ் வந்து எங்கே நடக்குது, என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் வென்யூமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 26th June 10 AM வந்து 12 PM வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 AM நீங்கள் வந்து அரௌண்ட் ஒரு 1 hour ப்ரியராக இருக்கிறதே வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் இன்டர்வியூ வென்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபோசிஸ் BPM லிமிடெட், கிரவுண்ட் ஃப்ளோர் ஆஷிக் சாய் ஜோதி, இன் 15th Cross 100 feet ரோட், சராக்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ், JP நகர், பெங்களூர் கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா நியர் சிந்து கான்வென்ஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெங்களூர் லொகேஷனில் JP நகரில் இருக்குது. இந்த லொகேஷன் வந்து நீங்கள் கூகுள் மேப்லேயே டைப் பண்ணாலும் சரி, இல்லை கூகுளில் டைப் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிடும். தென் அதுக்கப்புறம் ஜாபோட ஹைலைட்ஸ்லாம் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, MBA in finance with knowledge of insurance terminology and principles, perform back of office transactions and handle customer queries via mail அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, வேற என்ன ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னா, greetings from Infosys BPM Limited, you are kindly invited for the Infosys BPM walk in first 26th June at Bangalore அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் நோட்டில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே என்னெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் கேரி காப்பி ஆன் திஸ் இமெயில் அட் த வென்யூ மேக் ஷோர் த ரெஜிஸ்டர் யுவர் அப்ளிகேஷன் பிஃபோர் அட்டெண்டிங் வாக் இன் டிரைவ், ப்ளீஸ் மென்ஷன் த கேண்டிடேட் ஐடி அந்த டாப் ஆஃப் த ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து வாக் இன் டிரைவ் போய் நீங்கள் டேரெக்டாக அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஐ எம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் should be have the MBA certification, consultation mark sheet, provisional and convocation letter அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. MBA நீங்கள் முடிச்ச பீப்புள்ஸ் வந்து கண்டிப்பாக கன்சல்டேஷன் மார்க் ஷீட் இருக்கணும், ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இருக்கணும், கான்வெகேஷன் சர்டிஃபிகேட் லெட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட் should have the degree certification, consultation mark sheet, provisional and convocation லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, டேட் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி சொல்லி இந்த மாதிரி இன்னும் 2 days 2 days இருக்குது அக்யூரேட்டாக. இந்த 2 daysக்குள்ளே உங்களோட ட்ராவல் பார்த்துக்கோங்க. எந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இன்டர்வியூ டைமும் பார்த்தீங்கன்னா 10 AM 12 PM வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ வென்யூ வந்து JP நகரில் பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லொகேஷன், எந்த லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நீங்களும் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், கூகுள் மேப்ஸில் போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் கண்டிப்பாக எப்படி போகிறது அப்படிங்கிற மாதிரி. தென் டாக்குமெண்ட்ஸ் டு கேரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் கேரி 2 set updated CV அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. CV பார்த்தீங்கன்னா CVனா கரிக்குலம் விட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். CV தான் வந்து ரெஸ்யூம்ஸ் தான் வந்து CV அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ரெஸ்யூம்ஸுமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஒரு ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை ஈஸியாக நீங்கள் வந்து ஆக்சஸபிளும் பண்ணிக்கலாம். அது வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே ஒரு 90% மேலே நிறையவே சான்சஸ் இருக்குது. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ளீஸ் கேரி ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஃபேஸ் மாஸ்க் கொண்டு வரணும். தென் மேண்டேட்டரி டு கேரி அண்ட் ஹாட் காப்பி ஆஃப் பேன் கார்டு அண்ட் பாஸ்போர்ட் ஃபார் ஐடென்டி ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கணும். பேன் கார்டு வந்து ஹாட் காப்பியாக இருந்தால் போது, பாஸ்போர்ட்டுமே எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, candidates need to be bring PAN card without failure for the assessment அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அங்கே போயிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அசஸ்மெண்ட் இருக்கும். இந்த அசஸ்மெண்ட்டில் வந்து எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஒரு 1-to-1 ஸ்லாட்ஸ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் அந்த பேன் கார்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகணும். உங்களோட வெரிஃபிகேஷனுக்காக கண்டிப்பாக அப்படி கொண்டு போனால் மட்டும்தான் உங்களை வந்து அசஸ்மெண்ட்டுக்கே வந்து விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நோட்டில் வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில், வில்லிங்னஸ் டு ஓகே நைட் ஷிஃப்ட், வி நீட் டு இமீடியட் ஜாயினர்ஸ் ஒன்லி, பேன் கார்டு மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் உங்களுக்கு வந்து என்னென்ன ரோல்ஸ்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் ப்ரிஃபர்டு ஸ்கில்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாலேஜ் ஆஃப் இன்சூரன்ஸ் டெக்னாலஜி, நாலேஜ் ஆஃப் பேசிக் இன்சூரன்ஸ் பிரின்சிபல்ஸ் லைஃப் சைக்கிள், நாலேஜ் ஆஃப் பேசிக் ரீஇன்சூரன்ஸ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜிஸில் இதெல்லாம் வந்து ஸ்கில், ஒரு டொமைனில் இதெல்லாம் வந்து இதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்ஸ்லாம் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஓகே, ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடி இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 1-to-1 மென்டர்ஷிப் கொடுத்துட்ருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்லை. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஒரு 1-to-1 சார்ஜ் இன்றைக்கே புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.